டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும், மத்திய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். தனது மனநிலையை அமித்ஷா அனைவரது முன்பாக எடுத்துக்காட்டி விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இன்று மீண்டும் ஒரு திசை திருப்பும் முயற்சியை பாஜகவினர் அரங்கேற்றியிருக்கிறார்கள் என்றும் ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி பல்வேறு கோரிக்கைகளையும் பல்வேறு அத்துமீறல் பாஜக அரசினுடைய அத்துமீறல்களை குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கி கூறினார். அதன்படி தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், மேலும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அதே நேரம் ராகுல் காந்தி தெரிவிக்கும் பொழுது தனது மனநிலையை அமித்ஷா அனைவரது முன்பாக எடுத்துக்காட்டி விட்டார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்று மீண்டும் ஒரு திசை திருப்பும் முயற்சியை பாஜகவினர் அரங்கேற்றி இருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் அமைதி பேரணியாக சென்றபோது பாஜக எம்பிக்கள் படிகளில் அமர்ந்து எங்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.